is this is pathetic. Pathetic அப்படின்னா பரிதாபகரமான, இது ரொம்ப பரிதாபமானது அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அதுதான் வந்து this is pathetic. Why don't you believe me? என்னைய நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறது. This is cruel. இது ரொம்ப கொடூரமானது. This is cruel. I'm brilliant. நான் வந்து புத்திசாலி. இதே நீங்க மாத்தி she is brilliant, அவ வந்து புத்திசாலி, இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். Where are you now? நீ எங்க இருக்க இப்போ? நவ்னா இப்போ. Where are you now? எங்க இருக்க? Long time no see. இது வந்து ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது, பட் இது ஸ்போக்கன்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப நாள் தாண்டி யாரையாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து அப்படின்னு சொல்றது. ஆர் யூ கேன் சே இட்ஸ் பீன் அ மினிட். அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு மினிட் தான் ஆச்சு, அதுதான் மீனிங். பட் இட்ஸ் பீன் அ மினிட்னா ரொம்ப நாள் ஆச்சுல ஒன்றை பார்த்து அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது. இது ஒரு இன்டர்மீடியட்ஸ்லாம் இது வந்து காமனாக யூஸ் பண்ணலாம். லாங் டைம் நோ சி. ஐம் ப்ரோக். பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன், இதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்லி வேறு. பிரேக்குனா உடைக்கிறது, ப்ரோக்குனா அதோட பாஸ்டன்ஸ். அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஐ ஹாவ் நோ மணி, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்னொரு விதமாக ஐம் ப்ரோக், ஐம் கம்ப்ளீட்லி ப்ரோக் அப்படின்னு சொல்லுவேன். யாராச்சும் காசு கேட்டால் ஓ ஐம் கம்ப்ளீட்லி ப்ரோக் அப்படின்னா என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஐம் ப்ரோக். ஸோ அந்த பிரேக்கையும் இதையும் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. ஸோ இன்னைக்கு காலை உணவு என்ன அப்படின்னு கேட்குறது. டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் மை புக். என்னோட புக்கை கொண்டு வர்றதுக்கு மறக்காத. கொண்டு வர்றது, பிரிங், கொண்டு வர்றது. டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் மை புக். டிட் யூ ஃபர்கெட் எனி திங்? டிட் யூ ஃபர்கெட் எனி திங்? நீ ஏதாச்சும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறது. வெக்காபுலரி. ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ். ஹார்ம்ஃபுல்னாலும் ரொம்ப அபாயமான, தீங்கு விளைவிக்கக்கூடிய, ரொம்ப ஆபத்தான. டேஞ்சரஸ் அதுவும் வந்து ஆபத்தானது. இதையே வந்து நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் தெரியும் பட் எனக்கு வேற வேணும்னா டெட்ரிமெண்டல். டெட்ரிமெண்டல், டெட்ரிமெண்டல்னாலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லை ஆபத்தான. ஸோ ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ், டெட்ரிமெண்டல் எல்லாமே வந்து சேம் மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் எசென்ஷியல். எசென்ஷியல், க்ரூஷியல், இந்த ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இதோட மீனிங்கே வந்து ரொம்ப முக்கியமான, இன்றியமையாத, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எசென்ஷியல், க்ரூஷியல், ஈவன் நெசசரி அப்படின்னு ஒரு வேர்டு கூட இருக்குது. இதுவும் வந்து இன்றியமையாத, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதுதான் மீனிங். இதுக்கு இன்னொரு வேர்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னா இன்டிஸ்பென்சிபிள். இன்டிஸ்பென்சிபிள், இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா அதுவும் வந்து எசென்ஷியல், க்ரூஷியல், வெரி இம்பார்ட்டண்ட், இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். அகெயின் ஐ எம் ரீடிங் த வேர்ட்ஸ் ஒன்லி. திரும்ப ரீட் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும் ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ், டெட்ரிமெண்டல், எசென்ஷியல், க்ரூஷியல், இன்டிஸ்பென்சபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்மோக்கிங் இஸ் டெட்ரிமெண்டல் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் வந்து புகைப்பிடிக்கிறது வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்கிறது. தேர் ஆர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இன் திஸ் க்ரீம். இந்த க்ரீமில் வந்து நிறைய ஆபத்தான கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் இருக்குது. டீச்சிங் இஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் மை லைஃப். இன்டிஸ்பென்சிபிள்னா என்ன பார்த்தோம்? வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம், முக்கியமான. ஸோ டீச்சிங் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. ஹீ இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பர்சன். ஒரு 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 மனுஷனை கூட அந்த மாதிரி சொல்லலாம், இன்டிஸ்பென்சிபிள் பர்சன். ஒரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், அவரை தாண்டி வேற எதுவும் அங்கே நடக்காது அப்படின்னா அவரை வந்து நீங்கள் ஹீ இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயோ யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா. ஃபுட் இஸ் எசென்ஷியல் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு உணவு வந்து முக்கியமானது, எசென்ஷியல். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. இல்லைன்னா ஒரு 10 நாளில் இதை எல்லாமே மறந்துடுவீங்க. ஸோ கரெக்டாக படிங்க. டேக் கேர், பை.